இந்த உம்மத்து அடையாளப்படுத்தப்படுவது நாளை மறுமை நாளில் ஒழுவின் மூலமாகத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாளைக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசியா வரக்கூடிய எல்லா நபிமார்களும் அவர்கள் உம்மத்தோடு அவருடைய கோமோடு இருப்பார்கள். அந்த நேரத்துல நீங்க எப்படி எங்களை அடையாளம் காணுவீங்கன்னு கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னது, என் உம்மத்து அந்த நேரத்தில் ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய முகங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கும், அவருடைய கைகள் ஜொலித்துக் கொண்டிருக்கும். காரணம், அவர்கள் உழு செய்ததின் காரணமாக அவர்கள் முகங்களும் கைகளும் ஜொலித்துக் கொண்டிருக்கும். அதை வைத்து நான் என்னுடைய உம்மத்தை அடையாளம் கண்டு கொள்வேன் என்று சொன்னார்கள். நாளை மறுமையில் நாயகத்திடத்தில் என்னை அடையாளப்படுத்துவதற்கு, என்னை காட்டுவதற்கு ஒழு காரணமாக இருக்கின்றது. இந்த ஒழுவை நம்ம எந்த நேரமும் ஒழுவோடு இருக்கணும். தொழுகைக்கு மட்டும் ஒழு செய்யறது கிடையாது, எல்லா நேரத்திலும் ஒழுவோடு இருக்கணும். ஒழு செய்யும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒழு செய்யறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பத்தி சொன்னாங்க, அவருக்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய 8 கதவுகள் திறக்கப்படுமா. சொர்க்கத்திற்கு மொத்தம் 8 கதவுகள் உண்டு. அந்த 8 கதவுகளும் அவருக்காக திறக்கப்பட்டு அவர் எந்த வாசலின் வழியாக செல்ல ஆசைப்படுகின்றாரோ அந்த வாசலின் வழியாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இங்க ஒண்ணு உறுதியாகுது, முதல்ல சொர்க்கம் உறுதியாகுது, அதுக்கடுத்து அவர் எந்த வாசலில் நாடினாலும் சொர்க்கத்திற்கு செல்லலாம். இதற்குண்டான அமல் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒழுவு பரிபூர்ணமா செஞ்சுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஓதினால் உங்களுக்காக வேண்டி சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் அல்லாஹ் திறந்து, என் அடியானே, நீ எந்த வாசலில் வழியாக செல்ல ஆசைப்படுகின்றாய், இதோ இந்த சுவனத்திற்கு 8 கதவுகள் இருக்கின்றது, நீ நாடிய வாசலின் வழியாக நீ செல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுவுக்கு சொன்ன சிறப்பு ஒண்ணுமே இல்லை. நம்ம தினமும் 5 வேளை ஒழு செய்யற தொழுகைக்காக வேண்டி எதுவாக ஓதணும்னா முதல்ல நமக்கு உறுதியாவது சொர்க்கம், நமக்கு உறுதியாவது. எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போனாதான் கதவுகள் திறக்கும். நமக்காக வேண்டி சொர்க்கத்தின் கதவுகளை எல்லாம் அல்லாஹ் திறக்கிறான் என்றால் அந்த ஒழுவின் மகிமை என்ன சொல்வது? அந்த ஒழுவின் மகிமை என்ன சொல்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க படுக்கும் பொழுது ஒழு செஞ்சுட்டு படுங்கன்னாங்க. படுக்கும் போது ஒழு செஞ்சுட்டு படுங்க. என்ன பாக்கியம் தெரியுமா? அந்த ஒழு செஞ்சுட்டு படுக்கிறதுனால என்ன பாக்கியம் தெரியுமா? அவர் ஒழுவோடு படுப்பார், மலக்குமார்கள் துவா செய்வார்களாம், ரப்பே இவர் சுத்தமாக படுத்திருக்கின்றார். அவர் தலைமாட்டிலிருந்து ஒரு மலக்குமார் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம், அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த அடியானை நீ மன்னிச்சிடு, இவன் ஒழுவோடு படுத்திருக்கான்னு சொல்லி அவருக்காக வேண்டி ஹத்தா ஐக்கல அவன் விழிக்கும் வரையில் துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் தூங்குறேன், என் தூக்கத்திற்காக வேண்டி ஒரு மலக்குமார்களை அல்லாஹ் நியமனம் செய்து, யா அல்லாஹ் இவனுடைய பாவம் மன்னிக்கட்டும் யா அல்லாஹ் என்று சொல்லி அவர்களை அல்லாஹ் துஆ செய்ய வைக்கிறான் என்றால் அந்த ஒழுவின் மகிமை எங்கு இருக்கிறது? ஒழுவோடு இருக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த விஷயத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, உறுதியா எடுங்க, யா அல்லாஹ் நான் இனி ஒழுவோடு இருப்பேன், ஒழுவோடு இருக்கணும், எந்த நேரமும் ஒழுவோடு இருக்கணும். எப்போ ஒழு முடிஞ்சாலும் உடனே ஒழு செஞ்சிருங்க, ஒழுவோடு இருந்து பாருங்க. அதனுடைய மகிமைகள், அதனுடைய ரகசியங்கள் ஏராளமா இருக்கு. இப்போ நம்ம முடிவெடுப்போமா? எல்லா நேரங்களிலும் ஒழுவோடு இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் ஒழுவோடு இருந்து மரணிக்கும் போது கூட ஒழுவோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சுப்ஹான்.